பாரும் சுவாமி. நீலை போகாத பாத்திரம் நான் தடைகள் யாவற்றையும் நீக்கும் சுவாமி. தடைகள் ஆம் சுவாமி. உழைத்து என்னை உந்தனுக்கே உடமையாக்கிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே. ஆமாண்டவர், இந்த வானத்தையும் பூமியை அந்த சதாச்சாரங்களும் படைத்தது என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில் மயங்கி விட்டு கண் போன போக்கை பின்பற்றிலே கண்டேனில்லை இன்பமே. காணாமல் போன பாத்திரம் என்னை தேடி வந்த தெய்வமே. வாழ்நாளெல்லாம் பாதம் சேர பாதையில் நடத்திடுமே. பாடுவோம் எல்லாரும். குயவனே பரம குயவனே, குயவனே ஓ படைப்பின் காரணரே, காரணமே. ஓ களிமண்ணா ஒன்றுக்கு முதவான இதயங்களை இப்பொழுது எங்களை நோக்கி பாரும் சுவாமி. களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து ஆராதனை உங்கள் அன்பர் இயேசுவுக்கு அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. வெளியேற பெற்ற உம்முடைய இரத்தத்தால் விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். உணர்ந்து விலையேற பெற்ற ஓம் ஆண்டவரே, உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். எதற்காக சுவாமி? ராஜாக்களாக நீராக உமக்கு தெரிந்து கொண்டீர். ஹல்லேலூயா. ராஜாக்களாக எங்களை ராஜாக்களாக்கி எங்களை ஆச்சாரிய கூட்டமாய் மாற்றுவதற்காய் ஓ உமக்கு நன்றி. ஆராதனை உயிருள்ள தேவனுக்கு ஆராதனை. நீங்களும் எங்களோடு சேர்ந்து ஆராதனை we worship you O Lord. ஆராதனை. Tak Yesus vi prisar dig. நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர் இயேசுவுக்கே. உம் வல்ல செயல்களை ஆண்டவரே, உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ. உம் வல்ல செயல்கள் மிகவும் பெரிய அதிசயம் அன்றோ.
பிள்ளைகள் எல்லாரும் எல்லாரும் சேர்ந்து ஆராதனை. We worship you, O Lord. ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே, என் ஆருயிர் இயேசுவுக்கே, என் ஆருயிர் இயேசுவுக்கே, என் இனிமையான இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படியே சற்று நேரம் நாங்கள் அவரை துதிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இதோ இந்த துதி ஆராதனை துவக்கத்தில் இருந்த ஆண்டவரே, நீர் இம்மட்டும் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற எபினேசரே, உமக்கு கோடா கோடி நன்றி. ஹல்லேலூயா. சகோதர சகோதரிகளே, உங்கள் குரல்களை உயர்த்துங்கள். ஓ ஹல்லேலூயா. ரகரிகரப சந்தரப லிகரபலபதரபா. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை பலப்படுத்தும் சுவாமி. இதோ நம்மை பலப்படுத்து கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. அதுக்காக எமக்கு நன்றி சுவாமி. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்படுவோம். மகனே மகளே, பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு நாங்கள் இருப்போம். ஆமென். அவருக்கே சகல கனம் துதி மகிமை செலுத்துவோம். அப்படியே நாங்கள் ஞாயிறு பாடசாலை பிள்ளைகளை முன்பதாக அழைக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே பிள்ளைகள் எல்லாரும் முன்பதாக வாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு தந்த தாளந்துகளை நாங்கள் இந்த இடத்திலே எல்லா பிள்ளைகளும் உங்களை எல்லா தேசங்களிலிருந்து பார்த்து இது கர்த்தரால் வந்த காரியம் என்று அவள் சொல்லத்தக்கதாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஊற்று தண்ணீரே, எந்த தேவ ஆவியே, ஜீவ நதியே, என்னில் பொங்கி பொங்கி வா என்று சின்னஞ்சிறார்கள் எல்லாரும் உங்கள் எல்லாருக்காம் பாடல்களை பாடப் போகிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்கள். இவளை போல நீங்களும் எல்லா பிள்ளைகளும் பாடலாம். சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து அவருடைய நாமத்தை நீங்கள் எல்லாரும் உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. தேவ நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். தண்ணீர் பாயும் தேசத்தை நீ வாக்களித்தீரே.
கரங்களை தட்டி நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். தேவன் தாமே ஒவ்வொரு பிள்ளையிலே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் அவளுக்காக நாங்கள் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடிய வண்ணமாக நீங்கள் எல்லாரும் கரங்களை நீட்டி பிள்ளைகள் மேல் நாங்கள் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே கர்த்தாவே, நீ தந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் மேல் ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே அபரீதமான ஆசீர்வாதம் கடந்து வரும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. இதோ வேதம் சொல்லுகிறது, உங்களில் ஒருவன் ஒருத்தி ஞானத்தை குறைவுள்ளவளாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாத தேவனிடத்தை கேட்க கடவள், அப்பொழுது அவனுக்கு அவளுக்கு கொடுக்கப்படும் என்ற உம்முடைய வார்த்தையின்படி இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே உம்முடைய சர்வ ஆண்டவரே ஞானத்தை எங்களுக்கு அருளும்படிக்கு ஜெபிக்கிறோம். போக்கிலும் மரத்திலும் எங்கே சென்றாலும் பிள்ளைகளோடு கூடிரும் சுவாமி. உம்முடைய வேத பாடங்களை ஆண்டவரே மனனம் செய்து ஆண்டவரே பாடசாலையில் போகும்பொழுதும் ஆண்டவரே நல்ல கல்வி ஞானத்தை நீர் கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பெற்றோருக்கு ஆண்டவரே கீழ்ப்படிந்திருக்கிற ஆவியை நீர் ஆண்டவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரை தொடர்ந்தும் பயன்படுத்தும்படிக்கு எங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். Salmene 37, vers 23. Da kan alle si: Herren gjør mannens gang stø når han synes om hans ferd. En gang til. Herren gjør mannens gang stø når han synes om hans ferd. தமிழில் சொல்லுவோம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் உங்களுடைய இருப்பிடங்களில் நீங்கள் இருக்கும்படிக்கு உங்களை தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லாருக்கும் நன்றி. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை எப்பொழுதும் இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு நன்றி. ஞாயிற்றுக்கிழமையில் வெளியில் போய் விளையாடாமல் தேவனுடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொல்வது பிள்ளைகளுக்கு கிடைத்திருக்கிற வாக்கியம். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதியும், எங்களை நன்மையாக மாற்றித்தாரும். பாடினோம், துதித்தோம். பிள்ளைகளை ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்யும்படிக்கு ஆராதிக்கும்படிக்கு நாங்கள் ஆண்டவரே பயிற்றுவித்தோம். தகப்பனே, நீர் எல்லாவற்றையும் பார்த்திருக்கிற கர்த்தர், இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வசனங்களை தியானித்து உம்முடைய வேதத்தின் வார்த்தைகளை கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அது எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவரே உணவாக மாற கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். திருப்பிக் கொள்வோம். சங்கீதம், இன்றைக்கு பிள்ளைகள் வாசித்த சங்கீதம் 37வது அதிகாரம் 23வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். சங்கீதம் 37. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37 23வது வசனம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். ஆமென். நல்ல மனிதனுடைய வழிகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் அவனுடைய வழிகளின் மேல் அவர் பிரியமாய் இருக்கிறார். ரைட். இன்றைக்கி நாங்கள் ஒரு நான் இன்றைக்கு நேற்றையிலிருந்து இந்த கிழமை முழுவதிலுமாக என்ன யோசித்து கொண்டே இருக்கிறேன். என்னத்தை நாங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தை மூலம் இயேசு கிறிஸ்துவினுடைய வேதத்தின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் என்றதை விட எங்களோட வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ளலாம் என்று அப்பொழுது என்னுடைய சிந்தனையிலே ஒரு சிந்தனை வந்தது என் மனதிலே. பீயிங் எ குட் ஹியூமன் பீயிங் rather than the good Christian, அதாவது ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் நான் வாழ முயற்சிப்பதை விட முதலாவது நான் நல்ல மனிதனாக வாழுகிறேனா என்றதுதான் மிக முக்கியம். ஆமென். அப்போ இது என்னுடைய மைண்டிலே ஓடிக்கொண்டு, அது என்ன, ஒரு நல்ல கிறிஸ்தவனாய் நான் இருக்கிறதை விட ஒரு நல்ல மனிதனாய் இருப்பதென்றால் என்ன என்றதை குறித்து நான் சிந்திக்க ஆரம்பித்தேன்.
அப்படி சிந்திக்க ஆரம்பித்த பொழுதுதான் என்னுடைய வேதம் நிறைய காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. நிறைய காரியங்களை முதலாவது என்னிடத்திலே பேசினது, நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஒரு போதகர், நான் ஒரு சமயத்தை நம்புகிறவன், ஒரு விசுவாசி என்று சொல்வதை விட நான் நல்ல ஒரு சமூக பிராணி, ஒரு சமூக மனிதன் நான் இருக்கிறேனா என்றதுதான் மிக முக்கியம். அப்படி நான் வாழுகிறேனா என்றதுதான் மிக முக்கியம். நான் ஒன்றும் பரலோகத்தில் வாழவில்லை, எல்லாவற்றால் பிதாவுடைய சிம்மாசனத்தின் பக்கத்திலே நான் வாழவில்லை, நான் பூமியிலே வாழுகிறேன். என்னை சுற்றி தேவதூதர்கள் வாழவில்லை, எல்லாவற்றால் என்னை சுற்றி கேருபீன்கள் வாழவில்லை, என்னை சுற்றி மனிதர்கள் வாழுகிறார்கள். இந்த மனிதர்கள் மத்தியிலே நான் எப்படி மனிதனாக இருக்கிறேன்? என்னுடைய விழுமியங்கள், விழுமியங்கள் என்றால் என்ன? தமிழிலே அது ஒரு அழகான சொல். மனித விழுமியங்கள் என்றால் மனஸ்க வடி, மனஸ்க வடி, the human values எப்படியாக இருக்கிறது? இந்த வேதத்தை நீங்கள், நான் கிட்டத்தட்ட நான் 5 வயதில் இருந்து இந்த வேதத்தை படித்து கொண்டு வருகிறேன், அறிந்து வருகிறேன். என்னுடைய நான் ஓய்வினால் பாடசாலையில் இன்றைக்கு 41 வயசு, கிட்டத்தட்ட 35 வருடங்களுக்கு மேலாக வாசிக்கிறேன். இந்த வேதம் பரலோகத்தில் இருக்கிற ஒருவனுக்காக எழுதப்பட்டதல்ல, பரலோகத்தில் வாழுகிற தூதர்களுக்காக எழுதப்பட்டதல்ல, பூமியிலே வாழுகிற மனிதர்களுக்காகவே எழுதப்பட்டது. இதனுடைய சட்டங்கள், ஒழுக்க விதிகள் எல்லாமே பூமியில் வாழுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் யாரும் பரலோகத்துக்கு போனதும் இல்லை, பரலோகத்தில் என்ன நடக்குது என்று எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. பரலோகத்தில் என்ன சட்ட விதிகள் இருக்கிறது, என்ன ஒழுக்கம் இருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பூமியில் என் சமுதாயத்தில் எனக்கு ஒரு என்ன ஒழுக்க விதி இருக்கிறது, என்ன விழுமியம் இருக்கிறது என்பதை எனக்கு தெரியும். ஆமென். ஆகவே நீங்கள் நாளும் நல்ல மனிதர்களாக வாழ்கிறோமா என்றதுதான் மிக முக்கியம். இன்றைக்கு நாம் அநேகர் என்ன செய்வோம் தெரியுமா? நல்ல பக்திமான்களாக இருப்போம், நல்ல பக்திமானாய் இருப்போம், ஆனால் நல்ல மனிதனாய் இருக்க மாட்டோம். சமயத்தை போதிக்கிறவனாக இருப்பேன், ஆனால் மனைவியை அடித்து கொண்டு புதைத்து விட்டு சாம்பலை எரித்து விட்டு அதன் மேல் நான் ஜீவசமாதியாகி இருக்கிறேன் என்று சொல்லி நான் சமய போதகனாக இருப்பேன். ஊரை அடித்து உலையிலே போட்டுவிட்டு நான் என்ன செய்வேன்? பக்திமானாக இருப்பேன். அல்ல, நான் முதலாவது நீங்களும் நானும் நல்ல மனிதர்களாக வாழும்படிக்குத்தான் வேதம் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வேதம் அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு 2 விடயத்தை நான் தெளிவாக சொல்லிவிட்டு வருகிறேன். நீங்களும் நானும் ஒரு கிறிஸ்தவனாக, அல்லாவிட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய மகனாக இருப்பது மிக சிம்பிள். அது மிக சிம்பிள். அதுக்கு நீங்கள் நானும் இக்கியோர்மேர் கணக்க செய்ய தேவையில்லை. ஒன்று செய்தால் சரி. என்ன? இயேசு கிறிஸ்து கடவுள், இரட்சகர், என் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசித்தால் காணும். நீங்கள் நானும் அவருடைய பிள்ளையாக மாறிவிடுவோம், எங்களுக்கு பரலோகம் நிச்சயிக்கப்பட்டு விடும். ஆனால் நீங்கள் நானும் நல்ல மனிதனாக வாழ்வதற்கு நிறைய செய்ய வேண்டும். அது கடினமான காரியம், ஆனால் அதை நாங்கள் நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் சங்கீதத்திலே. அழகான வார்த்தை இது, எனக்கு மிகவும் நல்ல பிடித்த வார்த்தை தான். அதாவது இதுதான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, யாராக, நீ ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு முதல் இந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் அர்ப்பணை பண்ணி பார்க்கணும், பிரயோஜனம் பண்ணி பார்க்க வேண்டும். என்னது? நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நல்ல மனிதனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படும். நீ கடவுளை பற்றி சொல்வதற்கு முதல் நீ நல்ல மனிதனாக வாழ்ந்து வார். அதான் மிக முக்கியமாக இருக்கிறது. அதான் புதிய ஏற்பாட்டிலே எல்லாரும் இந்த பவுலுடைய சத்தியங்களை எடுத்து மிக குழப்பமடைவார்கள். ஞானஸ்தானம் தேவையா தேவையில்லையா, அந்நிய பாஷை பேசணுமா பேச வேண்டாமா, தீர்க்க தரிசனம் சொல்லணுமா சொல்ல தேவையில்லையா, குணமாக்குறது இருக்குதா இல்லையா, ஞானஸ்தானம் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா, இயேசு 1000 வருஷத்துக்கு முதல் வருவாரா வரமாட்டாரா, இயேசு மேலே வந்து எங்களை கொண்டு போவாரா கீழே வந்து, இதெல்லாம் யோசித்து குழப்பமடைவோம். இது எங்களுக்கு தேவை அடுத்த காரியம்.
இதை சொல்வது செகண்டரி தியோலஜி என்பார்கள். இறையியல் பாஷையிலே செகண்டரி திங்ஸ் என்று சொல்வார்கள். இரண்டாம் தர நிலைகள். இது முக்கியம் அல்ல. முதலாந்தர முக்கிய காரியம் ஒன்று இருக்கிறது. முதலாந்தர காரியம் ஒன்று இருக்கிறது. அதையெல்லாம் பவுல் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவை பிரதிபடுத்தி நடமாடி திரிகின்ற கடிதங்களாக இருக்கிறீர்கள். இந்த 37வது சங்கீதம் 23வது வசனத்துக்கும் பவுல் சொல்லுகிறார், நீங்களே நடமாடும் தேவனுடைய நிருபங்கள். நிருபங்கள் என்றால் தமிழுடைய ஒத்த கருத்து கடிதங்கள், அல்லாவிட்டால் ஒரு பிம்பமாக இருக்கிறீர்கள். நீங்கள் தான் கிறிஸ்துவனுடைய. இதுதான் அந்த 37வது சங்கீதம் 23வது வசனத்துக்கு பவுல் காட்டுகிறார். நீங்கள் நானும் கிறிஸ்துவை உடையவர்களானால் அவரை பிரதிபலித்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே நீங்கள் நானும் முதலாவது நல்ல மனிதனாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நான் சொல்கிறேன். நான் மிகவும் சுருக்கமாக சொல்லி இந்த காரியங்களை முடிக்கப் போகிறேன். கன நேரம் பேசுவதனால் எந்த பிரயோஜனம் கிடையாது. கொஞ்சமாக பேசினாலும் அது விஷயமாக இருக்கணும். ரைட். நான் ஒரு பாஸ்டர், ஊழியக்காரன், இதெல்லாம் கடந்து இந்த உலகத்தில் எனக்கு சில அழியாத மாற்றம்படி, அதை நான் மரித்தாலும் என்னுடைய சில பதவிகள் மாறாது. நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனாக இருப்பேன். என்ன ஒரு மாதத்தில், என்ன ஒரு வருஷத்திலே நான் இந்த ஊழியக்காரன் ஸ்டில்லிங்கை, அந்த பொசிஷனை மாற்றலாம். எனக்கு இல்லாத இல்லாவிட்டால் ஓகே, நான் ஊழியம் செய்தது போதும் என்று நான் ஓய்வெடுத்து விடலாம். ஆகவே இன்றைக்கு பாஸ்டராக இருக்கிறேன்னா நாளைக்கு பாஸ்டராக இல்லாமல் போகலாம். ரைட். ஆனால் நான் என் மனைவிக்கு நல்ல ஒரு கணவன் என்கின்ற அந்த பதவி நான் மரித்தாலும் மாறாது. நான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பன் என்கின்ற அந்த பதவி நான் மரித்தாலும் மாறப்போவதில்லை. நான் என்னுடைய தாய்க்கு நல்ல மகன் என்கின்ற அந்த பதவி நான் மரித்தாலும் மாறப்போவதில்லை. நான் என்னுடைய சகோதரிகளுக்கு நல்ல சகோதரன் என்கின்ற அந்த பதவி நான் மரித்தாலும் மாறப்போவதில்லை. நான் என்னுடைய நண்பனுக்கு ஒரு நல்ல உண்மையான நண்பன் என்கின்ற பதவியும் நான் மரித்தாலும் மாறப்போவதில்லை. நான் சமுதாயத்திலே, கிராமத்திலே ஒரு நல்ல கிராமவாசி என்கின்ற அந்த சாட்சி நான் செத்தாலும் மாற போவதில்லை. ஆகவே இவைகளெல்லாம் ஒரு மனிதன் அவன் வாழ்கின்ற பொழுதும் அழியாதவை, வாழ்ந்தாலும் அழியாதவை. ஆகவே இதை நாங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். நான் ஒரு சமய போதகனாக இருக்கிறேனா, நான் நல்ல பக்தனாக இருக்கிறேனா என்றதை விட நான் ஒரு நல்ல தகப்பனாக வாழ்கிறேனா என்றதுதான் முக்கியம். என் பிள்ளைகள் பார்த்து சொல்ல வேண்டும், ஓ என்னுடைய அப்பா ஒரு நல்ல தகப்பன், எனக்காக நல்ல நேரத்தை கொடுக்கிறார், என்னுடைய வாழ்க்கைக்காக அவர் தன்னை அர்ப்பணிக்கிறார் என்று என் பிள்ளைகள் என்னை குறித்து சொல்ல வேண்டும். என் மனைவி சொல்ல வேண்டும், ஓ என்னுடைய கணவன் ஒரு நல்ல கணவன், என்னை நேசிக்கிற ஒரு கணவன், எனக்காக வாழ்கிற ஒரு நல்ல கணவன் என்று என் மனைவி என்னை சொல்ல வேண்டும். இரண்டாவது, அதே போலதான் இது நாங்கள் சில வட்டங்களாக மனித வாழ்க்கையை அமைக்கலாம். முதலாவது, குடும்பம் என்கின்ற வட்டத்திலே நான் நல்ல மனிதனாக இருக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், நான் நல்ல கணவனாக இருக்க வேண்டும். நான் திருமணம் முடித்திருக்கிறேன், ஒரு மனைவி இருக்கிறார், பிள்ளைகள் இருக்கிறபடியால் முதலாவது நான் நல்ல கணவனாய், நீங்க நல்ல மனைவியாக நான் இருக்க வேண்டும். இரண்டாவது, நான் பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கிறபடியால் நான் நல்ல ஒரு தகப்பனாக நான் இருக்க வேண்டும். ரைட். அடுத்த வட்டம், கல்யாணம் முடித்த அடுத்த வட்டம், இரண்டாவது வட்டம், நான் என் தாய் தகப்பனுக்கு நல்ல பிள்ளையாக நான் வாழ வேண்டும். என் தாய் தகப்பனை அந்தரிக்க விட்டுவிட்டு என் தாய் தகப்பனை நான் பாருங்கள், வேதம் அதான் நான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன், வேதம் தேவதூதருக்கோ பரலோகத்துக்கோ எழுதப்பட்டதில்லை. அது மனிதர்களுக்கு, பூமிக்காக எழுதப்பட்ட காரியம். பரலோகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொன்னேன் தானே, அது சின்ன விஷயம். நீங்களும் நானும் இயேசுவை கடவுள் என்று விசுவாசிப்பது அவ்வளவுதான் பரலோகத்துக்கும் மனிதனுக்குமான முக்கியமான ஒரு விஷயம். அதை விட்டு இந்த 66 புத்தகம் முழுவதிலும் மனிதனுக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை குறித்த காரியங்கள். ஆண்டவர்
மோசேக்கு கட்டளை கொடுக்கும் போது சொன்னார், நீ உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது 2வது அந்த சேக்கிள். நாங்கள் எங்கள் தாய் தகப்பனை நாங்கள் நேசிக்க வேண்டும். அதே வட்டத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த உலகத்திலே சகோதரங்கள் எங்களோடு பிறந்திருப்பார்கள். என்ன, அவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும், அவர்களில் அன்பு செய்ய வேண்டும். அவர் இயேசுவை விசுவாசிக்கிறவராக இருக்கலாம், விசுவாசிக்காதவராக இருக்கலாம், நல்லவராக இருக்கலாம், கெட்டவராக இருக்கலாம். நாங்கள் எங்கள் சகோதரர் மேல் அன்பு செய்ய வேண்டும். ஆமென். எனக்கு ஆம்பளை சகோதரம் இல்லை, பொம்பளை. என்னுடைய ஒரு அக்கா ஒரு பிள்ளையானா கூட அது ஆளில் விட்டார் ஒரு கொலைகாரி என்றால் நான் சொல்லலாம், அவன் என் அக்கா இல்லை என்று. நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா? அது இதான் நான் சொன்னேனே, இவைகள் அழியாத பதவிகள், அழிக்க முடியாத. நீங்கள் அழிச்சாலும் அது கிழிஞ்சிதான் போகலையே, அழியாது. என் சகோதரன் கொலைகாரனாக இருந்தாலும் அவன் எனக்கு சகோதரன். ஆமென். ஆகவே அதை நான் சரியாக செய்கிறேனா? அந்த உறவிலே நான் சரியாக வாழ்கிறேனா? 3வது சேக்கில் எங்களுக்கு சமூகம் என்கின்ற ஒரு சேக்கில் இருக்கிறது, ஒரு வட்டம். அந்த சமூகத்தில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன்? எனக்கு ஒரு சமூகம் எப்படியான பட்டத்தை கொடுக்கிறது? அந்த சமூகத்துக்கென்று சில விழுமியங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா அதான் நாங்கள் சொல்லுவோம், இறையியல் படிக்கும் போது உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் வரும். இறையியல் படிக்கும் என்று இப்போ கேட்பார்கள், வாயின் குடிக்கலாமா, குடிக்கக்கூடாதா, கல்யாணம் கட்டலாமா, 2-3 கல்யாணம் கட்டலாம். இப்போ யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த சமுதாயத்துக்கு அங்கே ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தை மதிக்க வேண்டும். அந்த சமுதாய மக்களுடைய கலாச்சாரத்தை நாங்கள் மதிக்க வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களுடைய விழுமியத்துக்கு ஏற்றவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். அந்த சமுதாயம் என்னை பார்த்து சொல்லுவேன், இவன் ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறான், இவனிடத்தில் நல்ல பண்புகள் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஆகவே முதலாவது நீங்கள் நானும் வாழுகிற சமுதாயத்தில் நல்லவர்களாக வாழ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். செய்கிறதெல்லாம் அயோக்கியத்தனம், ஆனால் பக்தியிலே வந்து விட்ட இதில் எந்த அர்த்தமுமே கிடையாது. அதான் நான் சொன்னேன் ஒரு முறை பிரசங்கத்திலே, நான் 99ஆம் ஆண்டு வன்னியிலே இருக்கும் பொழுது, உடையாரட்டிலே ஆராதிக்கும் பொழுது, ஒரு அண்ணன், அவர் என்ன உங்களை விட ஒரு 10 வயசு 15 வயசு மூப்பானவர். அப்போ சேச்சிலே அந்நிய பாஷை பேசுவார், அவரை மாதிரி யாருமே பேச முடியாது. அந்த பாஷையெல்லாம் ரபியாக்காரா தானே. ஒரு நாள் நாங்கள் ஆராதனை முடித்து வாரோம், அந்த சேச்சிக்கும் அதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் தண்டி பார்த்தா ஒரு ஒரு பள்ளத்திலே ஒரு தவறணை இருக்கு. ஐயா அடிச்சு கொண்டு இருக்கிறார். 1 மணி நேரத்துக்கு முதல் அந்நிய பாஷை வாயில் வருது, 1 மணி நேரம் கழிச்சு அவர் தவறணையில் கல் குடிச்சு கொண்டு இருக்கிறார். ஸோ இது வேஷம். நீ முதல் நல்ல மனிதனாக வாழ், அதுக்கு பிறகு அந்நிய பாஷை பேசலாமா பேசக்கூடாதான்றதை நீ முடிவெடுத்துக்கொள். ஆகவே நாங்கள் முதல் நல்ல மனிதனாக நான் வாழ வேண்டும். நான் பாஸ்டராக இருப்பேன், ஊரில் இருக்கிற முழு பிராடு வேலையும் செய்வேன். சுத்து மாத்து, ஏமாத்து, அயோக்கியதம், போக்கிரித்தனம் எல்லாம் என்னிடத்தில் இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு வந்தால் நான் பயங்கர பாஸ்டருக்கு முன்னால் பயங்கர பக்திவான், ஆனால் கிழமை நாள் முழுக்கிறது நான் காவாலியாக வாழ்ந்து கொண்டிருக்கேன். இது அல்ல, நீ கிழமை நாள் முழுவதும் நீ வாழுகிற சமுதாயத்திலே ஒரு நல்ல மனிதனாக வாழு. ஞாயிற்றுக்கிழமை நீ அதுக்கு பிறகு சேர்ச்சில் வந்து ஒன்றும் ஆரவாரம் செய்ய தேவையில்லை, வந்து இருந்துட்டு போனாலே ஆண்டவர் உன்னை நேசிப்பார். ஆமென், ரைட்? ஆகவே முதலாவது நானும் நீங்களும் நல்ல மனிதர்களாக வாழுகிறோமா என்றுதான் மிக முக்கியம். இன்று கிறிஸ்தவர்கள் இருக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னார், நான் கிறிஸ்தவர் என்றபடியாக கிறிஸ்தவத்தை பற்றி தான் நான் அதிகம் பேசுவேன். நாங்கள் பூமிக்கு அடுத்த காரியத்தை குறித்து ரொம்ப அதிகமாகவே பேசிக்கொண்டிருப்போம். ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவர், அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, சோதரம் 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 சோதரம், ஆமேன் ஆமேன் ஆமேன், இயேசு வரப்போறார் இயேசு வரப்போறார், அங்கே வரப்போறார் இங்கே வரப்போறார், அங்கே அடிக்கிறார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒரு மனிதனோடு எப்படி வாழ்வதென்றதை குறித்து எங்களுக்கு தெரியாது. ஒரு நன்றி இல்லாதவர்களாக வாழும். ஆமென். இப்படியான வாழ்க்கை எப்படி தெரியுமா? படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது சிவன் கோயில் என்ற மாதிரி தான். படிக்கிறது தேவாரம், இடிக்கிறது, படிக்கிறது பைபிள், இடிக்கிறது கோயில் சர்ச் என்ற மாதிரி தான் எங்களோட வாழ்க்கை இருக்கிறது. ரைட்? நீ பைபிள் படிக்காட்டிக்கும் பரவாயில்ல, சேர்ச்சை இடிக்காமல் இரு. தேவாரம் நீ சொல்லாட்டிக்கும் பரவாயில்ல, கோயிலை இடிக்காத அளவுக்கு நீ வாழு. அதன் அர்த்தம் என்ன தெரியுமா?
நீங்களும் நானும் வாழுகிற வாழ்க்கையை வைத்து தான் ஒருவன் சேற்றுக்கு கல்லறிகிறதா இல்லாவிட்டால் அவன் காசு அறிகிறதா இல்லாட்டி பூ அறிகிறதா என்றது தீர்மானிக்கப்படும், தெரியுமா? ஆமென். ஆகவே நானும் நீங்களும் வாழுகிற வாழ்க்கையை வைத்து தான் ஒருவன் சேச்சுக்கு வாரதா இல்லையா என்றது தீர்மானிக்கப்படும். ஆகவே நாங்கள் இடிக்கிறவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடாது. நாங்கள் சமுதாயத்திலே மனிதர்களாக வாழ வேண்டும், நல்ல மனிதர்களாக வாழ்வோம். முதலாவது அதைத்தான் வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் ஆதியாகமத்தில் இருந்து நீங்கள் வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிங்க பாருங்கள். முழுக்களுமே 95% வேதம் நீ இந்த பூமியில் வாழுகின்ற பொழுது எப்படியெல்லாம் வாழ வேண்டும். 10 கட்டளையிலே ஒரே ஒரு கட்டளை மாற்றம்தான் என்ன சொல்லி இருக்குது? முதலாவது நீ என்ன விசுவாசி, நான் தான் கடவுள், அதுதான் ஒன்று. மிச்சம் எல்லாம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது நீ உன் சக மனிதனோடு உனக்கென்று நான் படைத்திருக்கிற இந்த பூமியிலே நீ எப்படி வாழ வேண்டும் என்கின்ற ஒழுக்கங்களை தான் கடவுள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். கிட்டத்தட்ட 603 சட்ட ஒழுங்குகள் வேதத்திலே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. யூதர்கள் எப்படி ஒரு சமுதாய அதாவது நல்ல சமுதாய பிராணியாக அவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டதை ஒழிய அவன் பாவத்திலிருந்து மீட்படைவதற்காக சட்டங்கள் கொடுக்கப்படவில்லை. ஆமென். பாவத்திலிருந்து மீட்படைவதற்கு ஒரே ஒரு விஷயம்தான், இயேசுவை விசுவாசிக்க வேண்டும் தெய்வம் என்று. மற்றும்படி நீங்கள் வேதத்தை ஏன் கடைப்பிடிக்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் நல்ல மனிதனாக நாங்கள் வாழ வேண்டும். அதான் திருக்குறளிலே ஒரு அதிகாரம், திருக்குறளிலே 951 ஒரு அதிகாரம் குறள் இருக்கிறது. நாங்கள் ஏழில் படிக்கும்போது நாங்கள் வாசிச்சுக்கோம். நிலத்தில் கிடந்தமை காட்டும் கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். இத்தனை பேருக்கு இந்த குறள் தெரியும்? நிலத்தில் கிடந்தது கால் காட்டும் காட்டும் குளத்தில் பிறந்தார் வாய்ச்சொல். அதாவது நிலத்திலே முளைக்கிற ஒரு பயிர், அதில் தெரியும் அந்த பயிரினுடைய அந்த தன்மை, அது என்ன 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 விதையிலிருந்து வந்தது என்று. அதே மாதிரி தான் ஒரு ஆளுடைய வாய்ச்சொல்லிலே வச்சு கண்டுபிடிப்பார்கள் இவர் என்ன நல்ல நல்ல குலம் கோத்திரம் என்னன்றது அறிவார்கள். ஸோ நீங்கள் கிறிஸ்தவர் என்று சொல்ல தேவையில்லை. நீங்கள் யாருக்கும் போய் நான் இயேசு கிறிஸ்துவ தெய்வம் நீயும் ஏற்றுக்கொண்டு சொல்ல தேவையில்லை. நீங்கள் நானும் வாழுகிற எங்களோட வாழ்க்கை மற்றவனுக்கு காட்டும், ஓ இவன் வேதக்காரன், இவன் வேதக்காரன். ஆக எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் வாய் திறந்தா வசனம் சொல்லிக்கொண்டே தெரியும். டெலிஃபோன் அடித்தா என்னோட நண்பர் சொல்லுவார், டெலிஃபோன் அடித்தா நீ சோமா இருக்கிறியான்றதை விட ஸ்டேஜுக்கு போகிறீங்களா, உவாசம் கொடுத்து போகிறீங்களா, சுவிசேஷத்தை கொடுத்து போகிறீங்களா, இதுதான் சில பேர் கதைப்போம். இதை விட நாங்கள் நல்ல இல்லை, இது அது ஒரு வகையில் நாங்கள் என்ன செய்கிறோம்டா, ஒரு வகை ஒரு ஒரு சிக்குள்ள போயிடுவோம். என்னென்று எது எப்போ போத்தாலும் அலலியா அலலியா சோத்திரம் சேச்சப்படி போகுது, அது போகுது. அது ஒரு பக்கம் வையுங்க. ஒரு மனிதனோட வைக்க எப்படி இருக்கிறீங்களோ, சோமா இருக்கிறீங்களோ, என்ன மாதிரி உங்களோட வாழ்க்கை போகுது, ஒருதலை விசாரித்து மனிதனாக முதல் பழகுவ பார்ப்போம். சரியா? ஆண்டவர் அங்கே அவர் இருப்பார். அவருக்கு இன்னைக்கு என்ன சொல்ல, ஆண்டவருக்கு கொடி பிடிக்க போகிறோம். நீங்கள் யாருமே கடவுளுக்கு கொடி பிடிக்க தேவையில்லை. நாங்கள் யாரும் கொடி பிடித்து அவர் ஒன்றும் அங்கே பறக்க போகிறது கிடையாது. ரைட்? பக்கத்தில் இருக்கிற மனிதனோடு நான் நல்லா இருக்கணும். எங்களோட உறவு சரியாக இருக்கணும். எங்களுடைய உறவை நான் சரியாக பக்கத்தில் இருக்க கட்டி எழுப்ப வேண்டும். அதை விட்டு நீங்களும் நானும் ஏதோ ஒரு வானத்திலே பறக்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து விடக்கூடாது. ஸோ நான் அப்படித்தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன். பரலோகத்தில் வாழுகிற வாழ்க்கையை குறித்து எனக்கு உண்மையாக தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு இந்த பைபிளில் இருந்து அதை கிட்டே நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு போனதிலே போகவும் இல்லை. மரித்தா பிறகு எனக்கு கிடைக்கும் ஒரு நம்பிக்கை மட்டும்தான் எனக்கு தெரியும். பரலோகத்தை குறித்தும் தேவனை குறித்தும் எனக்கு ஒரு நம்பிக்கை, அது மரித்தா பிறகு எனக்கு கிடைக்கும். ஆனால் அதனுடைய நிஜ காரியத்தை குறித்து நான் ஒரு நாளும் அனுபவித்தது கிடையாது, அது தெரியாது. ஆகவே அதை குறித்து நான் அதிகம் அலட்டுவதில்லை. ஆனால் ஆண்டவர் எனக்கு இந்த பூமியிலே ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் என்பதை குறித்து எனக்கு தெரியும். அதை குறித்து நான் பார்க்கிறேன், என் கண்களால் பார்க்கிறேன். நான் அதான் என் மனைவிக்கு சொல்வேன், நான் காலத்துக்கு முன்பு நான் மறிக்க விரும்ப மாட்டேன். சேர்த்து கோபம் வந்தால் செத்து போகலான்னு. நீ வேணுமெண்டா போ,
நான் போக எனக்கு விருப்பம் இல்லை. நான் பிள்ளைகள் வித்திருக்கிறேன், பிள்ளைகள் எனக்கு நிறைவாக நான் போகணும். எப்போ ஒளிம்பி நடக்கலாது கொள்ளையிலாது சீக்கியமில்லை மற்றவன் பிள்ளையர் கட்டுறானா அப்பேக்க யோசிப்பேன், அவுட் ஆகிடுவோம். என் சகோதரிகள் இருக்கிறோம் கட்டுறாங்க. அந்த கட்டங்களில் யோசிக்கலாம், காணும் ஐயா அது வரைக்கும் இந்த பூமியிலே நான் வாழணும். எனக்கு நல்ல நண்பர்களை தந்திருக்கிறார், நல்ல குடும்பங்களை தந்திருக்கிறார், நல்ல என்று இந்த காரியத்தை அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் என்னை படைத்திருக்கிறார். ஆமென். செத்தா பிறகு அது அவர் அவர் பார்த்துக்கொள்வார். அதை எப்படியெல்லாம் இருக்க போகிறோம் என்ன போகணும்னு தெரியாது. ரைட். ஆகவே இருக்கும் வரைக்கும் நாங்கள் நல்ல மனிதர்களாக வாழுவோம். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் போய் முதல்ல ஒரு சமுதாயத்தில் போய் ஒரு கிறிஸ்தவனை எப்படி நாங்கள் நீ ஒரு நல்ல கிறிஸ்தவனா என்றதை கண்டுகொள்வதற்கு முதல் உங்களோட கிராம சேவர்கிட்ட போய் நீங்கள் ஒரு நல்ல அத்தஸ் கேளுங்க, நல்ல கரெக்டர், உங்களை குறித்து ஒரு நல்ல கரெக்டர் கேளுங்க. 4 பேர்கிட்ட கேளுங்க என்னை குறித்து என்ன சொல்கிறீங்க. அதுக்கு பிறகு தெரியும் நீங்கள் எப்படியாக வாழ்றீங்கன்னு. அவரோ ஐயோ தயவுசெய்து மாறிக்கையும் ஒன்றும் கொடுத்துடாங்க, அவர்கிட்ட மறந்து போயும் கொடுத்துடாங்க, கொடுத்தா நீங்கள் மறந்துடுங்க அப்படி என்று சொல்கிறோம் என்றால் அவர் சேர்ச்சில் வந்து பாட்டு பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ரபா ரகா ரபாண்டா நீங்கள் இவர் வராதான். ரைட். அதே மாதிரி வாய் திறந்தா சில பேரை பார்த்தீங்கன்னா சுவிசேஷன் தான் அறிவிப்பினும் ஊரில் போய் கேட்டா வாய் கொடுத்துடாங்க, அப்புறம் எல்லா இடமும் புண்ணா போயிருமென்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களா, அது கிறிஸ்தவம் அல்ல. ரைட். ஸோ உங்களை குறித்து நீங்கள் ஆடம்பரம், அதாவது நாங்கள் என்னென்றால் இன்றைக்கு மதமும் அதனுடைய பக்தியும் ஒரு பரவசமாக போய்விட்டது, ஒரு இமிட்டேஷன். என்ன சொல்றது, இமிட்டேஷன் என்ன, கில்லட்டு மினுங்கிறதா போயிட்டு வழிய உள்ளுக்கெல்லாம் போலியாக இருக்கு. பக்தி கோயிலில் வந்தா மட்டும் ஸோ அதல்ல. நீங்கள் வாழுகிற சமுதாயத்திலே நீங்களும் எப்படி ஒரு நல்ல மனிதனாக வாழுகிறோம் என்றதை நீங்கள் நான் தீர்மானிக்குவேன். சற்று கோபம் வரும், ஆனால் ஆண்டவரை பற்றி பேசுவோம். பாருங்க, வேதத்தில் எல்லா வசனமும் பார்த்தீங்கன்னா நல்லது. கோவிக்கிறதுக்கு தாமதமாயும் கேட்கறதுக்கு தீவிரமாயும் இருங்கன்னு வேதம் சொல்லுது. இது ஒன்றும் பரலோகத்துக்குரிய செய்தி இல்லை. ஒரு மனிதனாக நீ இப்படித்தான் வாழணும், நிதானமாக பொறுமையாக வாழ வேண்டும். ஸோ இதை நீங்களும் நானும் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் வாசியுங்கள், எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுகிறது என்று. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதாவது பாருங்க, பவுல் சொல்றார், ஒருவருக்கொருவர் தயவாக இருங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், நேசியுங்கள். இதுதான் ஒரு சமூக மனித வாழ்க்கை. ரைட். இதுதான் சமூக வாழ்க்கை. பலவீனமானவனை நீங்கள் தாங்குங்கள். ஒரு ஆளால் சில நேரத்தில் உங்களோட ஒரு இது தாங்க முடியலை, நீங்கள் சொல்கிற விஷயத்தை தாங்க முடியலைன்னா நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஓகே, அவர் கொஞ்சம் இந்த விஷயத்தில் ஸ்வாக்காக இருக்கார், ஒரு கஷ்டமாக இருக்குது, ஓகே பொறுமையாக அவரோடு இருந்து அந்த காரியத்தை டீல் பண்ணுவோம். இதுதான் நல்ல மனுஷப்பான். மன்னிக்க பழகுவோம். ஆமென். மன்னிக்க பழகுவோம். இன்றைக்கு ஒரு பெரிய சத்தியம் என்ன தெரியுமா, இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு கணக்க மனிதர்கள் கடவுளாக மாறிவிட்டார்கள். நிறைய மனிதர்கள் கடவுளாக மாறிவிட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு கடவுள் தான் மனிதனாக மாறி வந்தார் இந்த உலகத்திலே. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் இயேசு கிறிஸ்து. கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு ஃப்ளக்ஸ் என்ன தெரியுமா, ஒரு லக். மனிதனாக வந்த கடவுளை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழும் போது அவர் 100% மனிதனாக வாழ்ந்துதான் அவர் மரித்தார். அவர் 100% மனிதனாக வாழ்ந்துதான். தெய்வீகம் அவருக்குள்ளே இருந்தாலும், இறைத்துவம் அவருக்குள்ளே இருந்தாலும், அதை அவர் பயன்படுத்தாமல், அதை காட்டிக்கொள்ளாமல் 100% அவர் மனிதனாக வாழ்ந்து மரித்து, என்றைக்கு அவர் சிலுவையிலே மரித்தாரோ அன்றைக்கு தான் அவர் தெய்வீகமானார்.
அவர் கடவுள்துவம் என்கின்ற அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அதுவரைக்கும் அவர் நல்ல மனிதனாக இருந்தார். நீ பாருங்கள், வாட் a beautiful life of Jesus. இயேசு கிறிஸ்து 33 வருஷம் வாழ்ந்தார். ரைட், 30 வருஷம் அவர் நல்ல ஒரு ஃபேமிலி மேனாக வாழ்ந்தார். நீங்கள் எங்கேயுமே அவரை பார்க்க முடியாது. அவர் ஊழியம் செய்தார், உபவாச கூட்டத்துக்கு போனார், இரவு விழிப்பிரவு கூட்டத்துக்கு போனார், அங்கே போனார், இங்கே போனார், ஆக்களை பெசோக்க பண்ண போனான்னு இல்லை. 30 வருஷம் அவர் நல்ல ஃபேமிலி மேனாக இருந்தார், நல்ல மகனாக இருந்தார், தகப்பனுக்கு நல்ல ஒத்தாசையாக இருந்தார். குடும்பம், அவர் மூத்த மகன், இயேசு கிறிஸ்து மூத்த மகன். 3.5 வருஷம் டக்குன்னு அவர் என்ன செய்தார், அந்த ஊழியத்தை செய்தார், முடிச்சார். நாங்கள் என்ன செய்கிறோம் இன்றைக்கி? நேகர் என்ன செய்கிறோம் தெரியுமா? ஊழியம் ஊழியம் ஊழியம், சபை 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 சபைன்னு ஓடி குடும்பத்தை எல்லாம் விட்டுடுவோம், குடும்பத்தை தெருவில் விட்டுடுவோம். பிள்ளைகளோடு குவாலிட்டியான டைம் கொடுக்க இல்லை, நேரம் இல்லை. மனைவியோடு குவாலிட்டியான நேரம் கொடுக்க நேரம் இல்லை. ஊழியம் 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 ஊழியம். சபையை மக்களை திணிக்காது. யாரை பார்த்தாலும் முழு நேரத்துக்கு ஊழியம்பா, நல்ல வேலை செய்துட்டு இருப்பான், நல்லா உழைச்சிருப்பான், அதெல்லாம் விட்டு ஆண்டவர் அழைக்கிறார். வந்துட்டு அவனை பிற பிச்சை எடுக்க சொல்றேன். Let them live their social life. அவர்கள் நல்ல சமுதாய வாழ்க்கை வாழ விடுங்கள், படியுங்கள். மனிதனுக்கென்று நல்ல ஒரு ஒரு மனித சமூக வாழ்க்கை கடவுள் நியமித்திருக்கிறார். கல்வி அறிவை கொடுத்திருக்கிறார், படிக்கும்படி சொல்லிக்கிறார், வேலை வாய்ப்பை கொடுக்கிறார். அவன் கடினமாக அவன் போராடி வாழ்ந்து ஒரு சாதிக்கிறவனாக ஆண்டவர் இந்த சமுதாயத்தில் வைத்திருக்கிறார். ஆகவே அதிலே அவன் நல்ல மனிதனாக வாழும்படிக்கு நாங்கள் ஒரு மனிதனை உருவாக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடைசியாக நான் முடிக்கப் போகிறேன். அதான் நான் வாசித்தேன் இதை. அதாவது வேதம் நிறைய அறிவுரைகளை சொல்கிறது, ஆனால் அதன் சில சாரம்சங்கள் ஒரு மனிதன் நல்ல மனிதனாக ஒரு சமுதாயத்தை வாழ்வதற்கு இருக்க வேண்டிய காரியம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் 22, 23 நீங்கள் வாசியுங்க. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ரைட், இதை குறித்து நான் பிரசங்கம் பண்ணவில்லை. ஒரு மனிதனுடைய நல்ல மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல சுபாவங்கள், அன்பு. சொல்லுங்கள் என்னோட சேர்ந்து ஒவ்வொருத்தராக ஒன்று ஒன்றா சொல்லுங்க. கலாத்தியர் எல்லாரும் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களும் சொல்லுங்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இவை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அபியாசப்படுத்தி நல்ல மனிதர்களாக வாழ நாங்கள் பழகிக்கொள்வோம். அப்பொழுது தேவன் எங்களுடைய நடைகளை உறுதிப்படுத்தி கொள்வார். வீட்டிலே போய் நீங்கள் 37வது சங்கீதத்தை வாசியுங்கள், எல்லாரும் வாசியுங்கள். 37வது சங்கீதம் ஒரு மனிதன் சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிறார். அதே மாதிரி கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தையும் வீட்டை போய் வாசியுங்கள். ரைட். ஆகவே நல்ல மனிதர்களாக முதலாவது நாங்கள் வாழுவோம். அதற்கு பின்னர் நாங்கள் கடவுளை விசுவாசித்தோமானால் அவளாம் ஒரு மனிதனுக்கு போதும். இன்றைக்கு சமுதாயம் ஒரு காரியத்திலே கவனமாயிருங்கள். மதம், ஒரு சமயம் உங்களை வெறியர்களாக மாற்றிவிடக்கூடாது, உங்களுக்கு வெறியர்களாக மாற்றிவிடக்கூடாது. இதில் ஒரு பெரிய கவலை என்னென்றால், நிறைய பெந்தகோஸ்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்கிறோம் என்றால் தவறிழைத்து விடுவோம். ரட்சிக்கப்பட்டோம், கிறிஸ்தவர்கள் ஆகிவிட்டோம் என்றால் மற்றவர்கள் எல்லாரையும் நாங்கள் பாவிகள், அவர்கள் பரிசுத்தமற்றவர்கள் என்ற ஒரு வகைப்படுத்தி நாங்கள் சமுதாயத்திலே பிரிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து விடுவோம். அதாவது அவர்கள் நாங்கள் சொல்லுகிற ஒரு காரியம் என்றால், நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பது தேவனுடைய பார்வையில் தான், கடவுளுடைய பார்வை, இயேசு கிறிஸ்துவனுடைய பார்வையில் தான் நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். என்னது? அவரை விசுவாசிக்கிறவர்கள், விசுவாசிக்காதவர்கள். ஆனால் எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே பார்வை இருக்க வேண்டும். நாங்கள் மனிதர்கள் என்கின்ற பார்வை எங்களுக்கு எல்லாருக்குள்ளும் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் தேவன் எங்களிடத்தில் விரும்புகிறார். ஓகே, ஆகவே கண்களை மூடி
நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நீங்களும் நானும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரிடத்திலே, நீங்கள் நல்ல ஒரு கணவனாக வாழுகிறீர்களா? நல்ல ஒரு மனைவியாக வாழுகிறீர்களா? நல்ல ஒரு தகப்பனாக வாழுகிறீர்களா? நல்ல ஒரு நண்பனாக வாழுகிறீர்களா? நல்ல ஒரு சகோதரனாக வாழுகிறீர்களா? நல்ல ஒரு சமுதாய பிராணியாக நானும் நீங்களும் இருக்கிறோமா என்றதை தீர்மானிப்போம். ஆமென். தீர்மானித்து நாங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்போம். கர்த்தர் எங்களை அவர் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி நாங்கள் முடிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நல்ல ஓய்வு நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, சங்கீதம் 37:21 சொல்லுகிறபடி நல்ல மனிதனுடைய வழிகள் அது கர்த்தரால் உறுதிப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி ஆண்டவரே, நான் ஒரு நல்ல மனிதனாக இந்த சமுதாயத்திலே வாழ நீர் என்னை அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே அப்படி ஒரு நல்ல மனிதனாக நான் வாழ்வதற்கு என்னிடத்தில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி ஆண்டவரே, நான் ஒரு நல்ல மனிதனாக வாழ எனக்கு கிருபை செய்யும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் இன்றைக்கு உணர்வடையட்டும். நான் ஒரு கிறிஸ்தவன் என்பதை விட நான் ஒரு நல்ல மனிதனாக வாழுகிறேனா என்று புரிந்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை உறுதிப்படுத்தி கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் பலப்படுத்தலும் அவர் வரும் வரைக்கும் எங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.